நல்ல முறையாக வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த அரிய பெரிய சபையிலே வந்திருக்கக்கூடிய பெண்ணானவள் உமக்கு யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொன்னால் விவரமென புரியுமம்மா. இதுவோ என்ன உலகம் தெரிகிறதா? கந்திர உலகம். கந்திர உலகத்தை ஆண்டு வரக்கூடியவர் யார்? அண்ணன் தாம்பா என்னுடைய கணவர். ஆமாம்பா. ஏன்னா இந்த உலகத்திலே என் தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு உண்டான பணிவிட வேலைகளை செய்து ஒரு நாள் குடம் எடுத்துக்கிட்டு ஜலம் கொண்டு வரலான்னு ஆத்துக்கு போனேன். புரியுதா? ஜலத்துல குஞ்சு பார்த்தா மேல பெரிய உருவம் அந்த ஜலத்துல தெரியுது. யாரா நிமிந்து பார்த்தா அந்த கருட கோழி குஞ்சு தூக்குது பாரு, அந்த மாதிரி தூக்கணும் வந்துட்டாரு. திருமணம் நடந்தது. இருவரும் ஒன்று சேர்ந்தோம். பால் பழம் வாங்கி சாப்பிட்டாரு. ஒரு ராத்திரி என் கூட இருந்தாருப்பா. ஆமா, இன்னும் பழமொழி சொல்லுவாங்களே, சொம்மாகிற சங்க ஊதி கத்தானோ ஆண்டி. ஒரு ராத்திரி இருந்துட்டு அவர் வருவாரா 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 இந்த பக்கம் வராரா அந்த பக்கம் வராரா அந்த பக்கம் வராரான்னு ஆமா. ஏண்டா நான் எங்க வீட்டுக்கு வராரான்னு எங்க வீட்டுக்காரர் இந்த பக்கம் வராரான்னு நான் எட்டி பார்க்கும் போதெல்லாம் ஒரு படுபாவி எதிர்க்கு வந்து நிக்கிறான். அவனை மட்டும் கிடையாது. ஆம்பியா இல்லன்னாவே அந்த வீட்டை சுத்தி யாருன்னா ஒருத்தன் சுத்திக்கினே வருவான். ஆனா ஆள் இல்லாதான். ஆள் எல்லாம் இந்த கதி தான். வேலி போட்டா பயிர் ஒழுங்கா இருக்கும். வேலி இல்லாத பயிர் அந்த மாதிரி கதியா. இப்ப நாங்க வேலி இல்லாத பயிரா இருக்கிறோம். எங்களுக்கு உண்டான வேலியா இருக்கக்கூடிய கணவர் எங்க போனாருன்னு தெரியல. எங்க வீட்டுக்கு வரல. ஏன்னா நான் அப்படியே காத்தோட்டமா கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுக்கு பொலியத்து போற இடத்துல எல்லாம் ஒரு தாலி கட்டு வந்துதான். அது இன்னும் கணக்கு இல்லாத பொண்டாட்டி வச்சுங்கதான். இல்ல அது கேஸ் கூட கிடையாது. ரெண்டு பொண்டாட்டி கட்டிங்கன்னா இல்ல அளவு இல்லாத பொண்டாட்டி கட்டிங்கன்னா என்ன அளவு இல்லாத மனைவி கட்டிருந்தா எங்க இருக்கிறாரோ ஏதாகிறாரோ ஒண்ணுமே புரியல. எங்கன்னா பாத்து எங்க வீட்டுல குழந்தை ஏன் சொல்றேன்னா எங்க வீட்டுக்காரர் எங்கன்னா இருந்தாருன்னா சொல்லு. 10 நாளா சேர்த்து வச்சுக்கிறேன். அது சத்தியமா உனக்கு தான் கொடுக்க போறேன். ஆமாண்டா. அப்படியே பாத்துட்டு வச்சியா என்ன சேர்த்து வச்சுங்க தெரியுமா? மீற சாதத்தெல்லாம் ஒரு அப்படியே ஒரு பானையில போட்டு வச்சுங்கடா. மீற சாதத்தை போட்டு வச்சாங்க மொத்தம் புய் வாங்கிட்டு அது எனக்கு போறதுக்கு இல்ல. எங்க வீட்டுக்கு நாய்க்கு போட்டா சேர்த்து கூடாது. அதனாலதான் உனக்கு கொடுக்கலான்னு ஆசை. நாய் விட கேவலமாக நினைப்போம். எங்க வீட்டுக்காரர் பாத்துருந்தா சொல்றியா? பாத்துருந்தா சொல்றியா? எங்க போனீங்க?
பச்சியப்பன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாருக்கு எதிரொலி இதே எங்கள் நாடக மன்ற ஆசிரியர் திருப்பனங்காடி கலைமாமணி விருது பெற்ற டிபி துரையாசிரியரை பாராட்டி 51 ரூபாய் பலிப்பு அளித்திருக்கிறார். அத்தகைய பெரியாருக்கு என் பெருமாள் நானும் பிரார்த்தனை செய்கிறேன். செய்தியும் திருமணமாகும் பொழுது மணப்பெண் மணப்பிள்ளைக்காக 101 ரூபாய் பலிப்பு அளித்திருக்கிறார். அத்தகைய பெரியாருக்கு என் பெருமான் துணைக்கு நானும் பிரார்த்தனை செய்கிறேன். செய்தியும் நல்ல முறையோடு வந்திருப்பாய். ஐயோ நீ சொல்லணும் வாய் தந்து, நீ வாய் தந்து சொன்னாங்க உண்மையிலே நான் நல்லாவே இருப்பான். ஆமா அப்படி இருந்தாலும் இந்த சபையிலே ஆமா நான் வருகின்றேன் என்றால் வருகின்றாய் என்றால் நான் எப்படி வருகின்றேன்? நீ எப்படி வருமா?
அடி மாதவா அம்மா இப்ப யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியுமா? விளக்கமா சொல்லுங்கம்மா. விளக்கமாக சொன்னால் விவரம் புரியும். இது என்ன நாடு? யுவகத்தின் உலகம். கந்தர உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சித்ராகதன் அவருடைய மனைவி தான் நான். ஐயோ நீ பேர் என்னம்மா? என்னுடைய பேரா? கொஞ்சம் நேரம் என்ன சொல்லு பார்க்கலாம். அப்படி போகுது கோணையா? இல்லம்மா உன் உடம்பு தான் 38 கோணலாம் போயிடுது. ஏண்டா என் உடம்பு நேரம் வைக்குது. இதெல்லாம் பெண்கள் நவீன புரியுதா? ஏமா நீ அடுவானியா? என்ன இது? எப்படி வச்சுக்கிறோம்? சேமியா தலைங்க வாடா. சேமியா தலைமா? ரவ தலையா? எதெல்லாம் திருப்போ? என்னுடைய பேர் வேற தாரணி. ஐயோ ஏமா இந்த பேர் யாருமா வச்சுது? உன் மச்சான் கொடுக்கா? இல்ல யார் வச்சு? இல்லம்மா அருமையான பேர் மாதிரியா? தரணி உன் பேரு? ஆமா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அட பாவி நீ போய் படுக்க. நீ பரவாயில்லை வர. உன மேல இந்த குயில தள்ள. அரேடா குயிலே வரது இல்லடா. அரேடா குயிலியா? என்ன? தள்ளு விடு. ஆசை 60 நாள். மாகம் 30 நாள். 30 நாள். மொத்தம் 90 நாள்ல ஐயோ ஒரு குடும்பத்துக்கு கடை அப்பதான் வெளில வருமா. ஆனா எங்க வீட்டுக்காரி என்னன்னு இருந்தது 3 நாள் கூட இல்லடா பாவி. ஐயோ 2 நாள் தான் இருக்கிறான் பாவி. ஐயோ அத நினைச்சு என் மனம் உருகி போகுதுடா. கண்டிப்பா உருகி இருக்குமா? ஏற்கனவே உருகி போய் தான் தானா ஆடி கிடக்குற முடியுமா? உருகிதான் போயிருக்கும். ஏமா வீட்டுக்கார வரல? வீட்டுக்கு வரல. எங்க போகிறாருன்னே தெரியல. சகாதி வீட்டுக்கு போனா தெரியல. போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் வரியா? போய்தான் தங்கச்சி வீட்டுக்கு போகிறாரா? போய் பார்க்கணும். பார்க்கணும். ஓடியா